உரையாடும் போதும் நீ இன்றே பார்க்கிறேன். வீட்டில் உன்னை பொம்மையாக்கி என் கைகள் கோர்க்கிறேன். ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார் நெட் டிவி ஃபார் யூ யூஎஸ் நேர்கொண்ட பார்வை அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்துச்சு. சரி, மக்கள்லாம் அதை பார்த்துட்டு என்ன மாதிரியான ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க, அவங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சா நான் வந்திருக்கேன். வாங்க போய் கேட்டு தெரிஞ்சிடலாம். தலை, நேர்கொண்ட பார்வையோட போஸ்டர் பார்த்தீங்களா? பார்த்தேன் பார்த்தேன் எப்படி இருக்கு? பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். நேர்கொண்டை எல்லாம் பார்க்கறதில்ல, ஒரு வாட்டி பார்க்கலாம். அவர் படத்தெல்லாம் அவள் தான். பார்த்தீங்களா நேர்கொண்ட பார்வை? பார்த்தேன். எப்படி இருக்கு? சுமாராக தான் இருக்கு. ஏன் அந்த மாதிரி சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் படமே பார்க்கலையா நான். படம்லாம் ரிலீஸ் ஆகல, இவனே போஸ்டர் தான் ரிலீஸ் ஆகுது. போஸ்டர் எல்லாமே கலராக வருது, நிறைய போஸ்டர் இது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. அதனால் கடுப்பாகுது. இப்போ தலை வந்து இந்த மாதிரி ஒயிட் ஹேர்லாம் நடிக்கிறாரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னண்ணே? தலை ஒயிட் ஹேர்லேயே நடிக்கிறாரு. ஒயிட் ஹேர் இல்லையா? அது அவருடைய ஃபேஷன்ண்ணா. வந்து தலை வந்து தொடர்ந்து வந்து இந்த மாதிரி இந்த பிளாக் அண்ட் ஒயிட் அது மட்டும் இல்லாமல் வயசான கேரக்டர் பண்ணுற இந்த படத்தில் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது அவருக்கு இதாக கேட்கணும். டை அடிக்க மாட்டேன்றாரு, அப்புறம் டை அடிக்கிறாரு ஒரு பத்தில். அவர் விருப்பம், அவள்தான் நடிக்கிறாரு, அவ்வளோதான். நீங்கள் ஒரு தளபதி ஃபனாக விட்டுனா பிடிக்கும். அவங்க ஒத்துமையாகிறாங்க, ரசிகருங்க வச்சுக்கிறாங்க, அது ஏன்னு தெரியல, அவள்தான். இந்த போஸ்டரை பார்த்த தலையோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறேன். தலைவர் இதே மாதிரி தான் ஒரு 3-4 படத்துலையும் எடுத்திருக்காரு. இந்த படத்துலையும் நல்லா எடுத்திருக்காரு. அதே மாதிரி விசுவாசத்துலேயும் இதே கெட்டப்பில் அவருக்கு இதே கெட்டப் தான் நல்லா ஓடுது, நல்லா சூப்பராக இருக்குது. ஒயிட் ஹேர் வந்து ஒரு பயங்கரமாக செட் ஆகுது. அதான் அவருக்கு ஹெத்து, அதான் அஜித்தோட ஹெத்து ஒயிட் ஹேர் தான். இப்போ ஏதோ விசுவாசத்தில் நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காப்புல. அந்த போஸ்டர் கீழே அந்த குட்டீஸ் நின்னாங்க, அது ரொம்ப பிடிச்சிருந்தாங்க. அதில் குட்டீஸ் நின்னாங்க. யார் அந்த அந்த 3 பேர் வந்து குட்டீஸ்? உனக்கு எனக்கு பார்க்கறது குட்டீஸ் மாதிரி தானே தெரிஞ்சது. உங்களுக்கு ஒரு 70 வயசு ஆகுது, அவங்களுக்கு குட்டீஸ்ன்றீங்க. இல்லைண்ணா, சின்னதாக போட்டிருக்காங்க. சுடிதாரெல்லாம் போட்டு தான் குட்டீஸ் தான் நீங்கள் அந்த மாதிரியா? இல்லைண்ணா. ஓகே ஓகே, சரி ஓகே. நல்லா படிக்கணும். குட்டீஸ் மேலே கண்ணெலாம் விடக்கூடாது, புரியுதா? கண் நோண்டிடுவாங்க. அது பார்க்கும்போது இவர் இன்னும் எப்படி சொல்கிறதுன்னா இளமையாக அதை நான் கெத்துன்ற மாதிரி காட்டாமல் இன்னும் பக்காவே நச்சுனுக்கிறாரு அவர். அதனால அவர் எப்பவுமே அவர் வேறு லெவல் தான், தலைனால. பிங்க் படம் ரீமேக் மாதிரியே இருக்குது. அஜித் வயசான கேரக்டர் பண்ணுறாரு போல். நாங்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறோம் அஜித் இந்த கேரக்டரில் எப்படி இருப்பாருன்னு. இந்த படம் என்ன கதையை சொல்ல போதுன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? இது நான் ஏதோ ரீமேக் படம்னு நினைக்கிறேன். அதில் அந்த படத்தை பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா, அது வந்து எப்படி சொல்கிறது, அவர் ஒரு லாயராக இருக்கிற மாதிரி இது ஒரு தப்பு நடக்கிறத வந்து அதை காட்டுறாங்க. அந்த படத்தில் அது உமன் பற்றி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து இந்த அஜித் நம்ம தலை வந்து அதை காட்டுறான்ட்டு ஒரு விழிப்புணர்வில் இருக்கிறாரு. அது வந்து மாஸ் கொடுக்கும்னு நினைக்கிறேன் அந்த படம். பார்த்தீங்களா பிரதர், நேர்கொண்ட பார்வை? தலை ரொம்ப மாசாக இருக்கார். ஒயிட் அண்ட் பிளாக்ல ரொம்ப சூப்பராக வேறு இருக்கார். படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். படம் வெற்றிகரமாக என்னோட வாழ்த்து. நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த படத்தில் வந்து என்ன மாதிரியான ஒரு கதை இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? என்ன மாதிரினா அஜித் ஒரு மாசாக ஒன்று பண்ணுவார்னு நினைக்கிறோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. சூப்பர். இந்த படத்தில் வந்து வித்யா பாலன் மேம் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்கள வந்து இந்த போஸ்டரை காட்டல, அவங்களுக்கு என்ன மாதிரியான கேரக்டர் இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? நான் அஜித் ஒய்ஃபாக பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் வந்து தலை என்ன மாதிரியான கேரக்டர் பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இல்லத்தலமாக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். மங்காத்தா மாதிரி இருப்பார். சூப்பர். இந்த படம் வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லணும்? அரசியல் படமாக இருக்குமா அந்த மாதிரி கேட்குறேன். அந்த மாதிரிலாம் இருக்காது. இதில் எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஆக்ஷன் ஃபிலிமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா வியூவர்ஸ், பப்ளிக்லாம் அவங்களோட ஒப்பீனியன் சூப்பராக சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எச் வினோத் சாரோட ப்ராஜெக்ட்ன்றதுனால அந்த பிங்கோட இதில் வந்து நிறைய விஷயங்களை வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த படம்ன்றது, எந்த விதமான டவுட்டும் கிடையாது. கண்டிப்பாக தலை வந்து வேறு லெவலில் பண்ண போகிறாரு. இந்த படத்துக்காக நீங்கள் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லி நான் பிரவீன் கேஎஸ் வித் கேமராமேன் கோபி. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா? இந்த மாதிரி நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தானே கேட்குறீங்க. அதுக்கு நீங்கள் நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நடுவில் ஒரு லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் சைடில் நம்ம தலை அஜித்தோட நேர்கொண்ட பார்வை ஃபர்ஸ்ட் லுக் ரிவ்யூ இருக்குது. ரைட் சைடில் நம்ம கார்த்தியோட நெக்ஸ்ட் ஃபிலிம் அப்டேட் இருக்குது. ரெண்டும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்து என்ஜாய் கரோ.